சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை விருகம்பாக்கத்துல வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டு அழுகிய நிலையில சடலமாக நேற்று மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்துல அவரது நண்பர்களாக இருக்கக்கூடிய இருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கொலையாளி என்று கருதப்படக்கூடிய கார்த்திக் என்பவரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்திற்கும் போலீசார் விரைந்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட வெங்கடேசன் மனைவி சரளா கொடுத்த புகாரின் பேரிலும் விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கார்த்திக் என்பவர் மீது 27 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் இவர் பி கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. வழக்கறிஞரும் நடிகரும் கருணாசின் முக்குளத்தூர் புலிப்படை கட்சியின் வழக்கறிஞர் பிரிவில் மாநில இணை செயலராக வெங்கடேசன் இருந்து வருவதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அவருடைய முன்னாள் வாகன ஓட்டுநர் கார்த்திக் என்பவர் தான் இந்த கொலையை செய்ததும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட வெங்கடேஷ் என்பவரின் முன்னாள் வாகன ஓட்டுநர் கார்த்திகை பிடிக்க தற்போது போலீசார் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நாங்குநேரி உள்ளிட்ட இடங்களுக்கு விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் சேதுபதி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் திருநெல்வேலி மாவட்டத்தை வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் அவரது வீட்டில் தான் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் கணபதி ராஜ் நகர் பிரதான சிறைக்குள்ள பிரிஸ்டிஜ் மல்டி ஹோம்ஸ் பவுல்ராஜ் அடுக்குமாடி குடியிருப்புல நேற்று அழுகிய துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் 2 நாட்களாக பூட்டப்பட்டிருந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அழுகிய நிலையில தலையில் வெட்டுப்பட்ட அறிவாளோடு வாலிபர் ஒரு இறந்து கிடந்தார். போலீசார் நடத்திய விசாரணைகள் தான் அவர் வழக்கறிஞர் என்பதும் தெரிய வந்தது. வழக்கறிஞர் டிஃபெண்டர் அணியை சேர்ந்த வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. அதனை அடுத்துதான் போலீசார் நடத்திய விசாரணைகள் இந்த கார்த்திக் என்பவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கொலைக்கான காரணங்களுக்கு தீவிரமான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கார்த்திகை கைது செய்தால் மட்டுமே இது கொலைக்கான முழுமையான காரணங்கள் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் கார்த்திகை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது கொலை செய்யப்பட்ட வெங்கடேஷுடைய 2 நண்பர்களை பிடித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு முன்பாக இவர்கள் தான் அவரை வெங்கடேஷை தொடர்பு கொண்டிருப்பதனால் அவருக்கு அந்த கொலை பற்றிய தகவல் கிடைக்கப்படும் என்பது காரணத்துக்காக அவருடன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கார்த்திகை விரைவில் கைது செய்யப்பட்டால் கொலைக்கான முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.